தமிழக வருவாய்த்துறை நிலங்களுக்கு நிலையான நில அடையாளம் வழங்குவது குறித்த விவாதம். தமிழக வருவாய்த்துறையில் நிலங்களுக்கு நிலையான நில அடையாளம் வழங்குவது குறித்த உங்கள் கவலை முற்றிலும் நியாயமானது. நிலையான நில அடையாளங்கள் நில உரிமை சர்ச்சைகளை தவிர்த்து நிலத்தின் எல்லைகளை துல்லியமாக வரையறுத்து நிலத்தின் மதிப்பை அதிகரிக்கும். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். பழமையான நில பதிவேடுகள். தமிழகத்தில் பல நிலங்கள் பழமையான பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த பதிவேடுகளில் நில அடையாளங்கள் துல்லியமாக குறிப்பிடப்படாமல் இருக்கலாம். நில அளவையின் சிக்கல்கள். பல கிராமங்களில் நில அளவை பணிகள் முழுமையாக மேற்கொள்ளப்படாமல் இருக்கலாம் அல்லது பழைய நில அளவைகள் துல்லியமாக இல்லாமல் இருக்கலாம். நில அபகரிப்பு. சில இடங்களில் நில அபகரிப்பு நடைபெற்று நில எல்லைகள் மாற்றியமைக்கப்பட்டு இருக்கலாம். நிலையான நில அடையாளங்களின் பற்றாக்குறை. சில பகுதிகளில் நிலையான நில அடையாளங்கள் போதுமான அளவில் இல்லாமல் இருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்கலாம். புதிய நில அளவை பணிகள். பழைய நில அளவைகள் துல்லியமாக இல்லாத பகுதிகளில் புதிய நில அளவை பணிகளை மேற்கொள்ள வேண்டும். நிலையான நில அடையாளங்கள் அமைத்தல். நில அளவை பணிகளின் போது நிலையான நில அடையாளங்களை அமைத்து அவற்றை நில பதிவேடுகளில் பதிவு செய்ய வேண்டும். நில உரிமை சர்ச்சைகளுக்கு தீர்வு. நில உரிமை சர்ச்சைகளை விரைவாகவும் நியாயமாகவும் தீர்க்கும் வகையில் நீதித்துறை செயல்பட வேண்டும். நில பதிவேடுகளை கணினிமயமாக்குதல். நில பதிவேடுகளை கணினிமயமாக்குவதன் மூலம் நில தகவல்களை எளிதாக அணுகி பகுப்பாய்வு செய்ய முடியும். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். நில உரிமை குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். நிலையான நில அடையாளங்கள் நில உரிமையாளர்களுக்கு பல வழிகளில் பயனுள்ளதாக இருக்கும். எல்லை தகராறுகளை தடுக்கிறது. நிலையான நில அடையாளங்கள் நிலத்தின் எல்லைகளை துல்லியமாக வரையறுப்பதன் மூலம் எல்லை தகராறுகளை தடுக்க உதவும். நிலத்தை எளிதாக அடையாளம் காண உதவுகிறது. நிலையான நில அடையாளங்கள் நிலத்தை எளிதாக அடையாளம் காண உதவும். நிலத்தின் மதிப்பை அதிகரிக்கிறது. துல்லியமாக வரையறுக்கப்பட்ட எல்லைகள் கொண்ட நிலம் பொதுவாக அதிக மதிப்புடையதாக இருக்கும். இந்த பிரச்சனை குறித்து அரசு மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்பட்டு நில உரிமை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த பகுதியில் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறீர்கள்? இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன தீர்வுகள் பரிந்துரைக்கிறீர்கள்? தமிழக அரசு இந்த பிரச்சனைக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து தெரியப்படுத்துங்கள். நீங்கள் மேலும் ஏதேனும் கேள்விகளை கேட்க விரும்பினால் தயங்காமல் கேட்கவும். தொடர்புடைய சொற்கள்: நில உரிமை, நில அளவை, நில அடையாளங்கள், நில அளவையாளர் அறிக்கை, எல்லை தகராறுகள். குறிப்பு: இந்த பதில் பொதுவான தகவல்களை மட்டுமே வழங்குகிறது. எந்தவொரு சட்டரீதியான அல்லது நிதி முடிவையும் எடுப்பதற்கு முன் ஒரு சட்ட ஆலோசகரை அணுகவும்.